தசாவதாரம் படத்துல கடலை தூக்கி போட்ட இந்த சிலை, அதாவது இந்த உண்மையான சிலை இப்ப எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த வரலாறு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 12ஆம் நூற்றாண்டுல 2ஆம் குலோத்துங்க சோழன் மன்னன் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். எல்லா கோயிலுமே சிவனோட நாமம் மட்டுமே இருக்கும், சிவனுக்கு மட்டுமே அர்ச்சனை நடக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கைகளை வச்சுட்டு இருந்தாரு. இப்பதான் சிதம்பரத்துல இருந்த கோவிந்தராஜ பெருமாள் சிலையை தூக்க சொன்னாரு. தூக்கிட்டு கடல்ல போய் போட சொன்னாரு. ஏன்னா கோவிந்தராஜ பெருமாளோட இடம் அந்த கடல் தான். ஒரு கடல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல தூக்கி போட சொன்னாங்க. அந்த காட்சி தான் அந்த தசாவதாரம் படத்துல வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலை இப்ப எங்க போச்சுன்னு சொல்லிட்டு பல விவாதங்கள் இருக்கு. அந்த சிலை இப்ப எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி படி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த சிலையை 4-5 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சு அந்த சிலையை எடுத்து போய் திருப்பதியில வைக்கிறாங்க. திருப்பதியில வச்ச பிறகு அந்த ராமானுஜர் இருக்கிற பாத்தீங்க, அவர் வந்து அந்த சிலையை செக் பண்ணி இந்த சிலை வந்து அடி வாங்கியிருக்கு, ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதிய சிலையை செய்ய சொல்றாரு. அதே மாதிரியே சுண்ணாம்புலியே ஒரு சிலையை செஞ்சு கோவிந்தராஜ பெருமாள் சிலையை செஞ்சு திருப்பதியில வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த சிலை எங்க போச்சு? எஸ், இந்த சிலை இப்ப எங்க இருக்குன்னா நரசிம்ம தீர்த்தம் மச்சினிலகுண்டம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சிலை இப்ப இருக்கு. அந்த ஒரு சின்ன நீர் தேக்கத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்தடியில் இந்த சிலை வச்சிருக்காங்க. அது இல்லாம அந்த பெருமாள் கூட இருந்த ஸ்ரீதேவியும் பூதேவியும் பக்கத்துல இருக்கிற திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல அங்காள பரமேஸ்வரி கோயில்